இந்த சண்டே எனக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஸோ கிளைமேட் மார்னிங் சூப்பரா இருந்துச்சு. பனியோட சி மலை சாரலோட வந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நாங்களும் சர்ச்சுக்குலாம் வந்து கிளம்பியாச்சு. ஸோ அன்னைக்கு சர்ச்சில வந்து பொங்கல் இருக்கிறனால ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பட்டு பாவாடை சட்டைலாம் போட்டு கிளம்பி சர்ச்சுக்கு போக வந்து ரெடி ஆயாச்சு. பட் நமக்கு வந்த சோதனையா இது இப்படிதான் ஆகுமான்னு சொன்னா, போற வழியிலே காடியோட டயர் வந்து வெடிச்சிருச்சு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உடனே மாமாவுக்கு கால் பண்ணி, அவங்களும் தம்பியும் வந்து அவங்களோட காடிய குடுத்துட்டு, இந்த காடிய வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. போற வழியில செம்ம மழை. ஸோ வேற பாதையில தான் வந்து போயிருந்தோம். பார்த்தா சர்ச் முடியிற மாஸ் முடியிற டைமுக்கு போனனால நாங்க சர்ச்சுக்கு போகல. சரின்னு அப்படியே ஒரு சாப்பாட்டு கடைக்கு வந்துட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிச்சுட்டு, அங்கேயுமே செம்ம மழை தான். கொஞ்சம் பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு எனக்கு ஒரு பார்சல் வந்திருந்துச்சு. அத வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து என்னோட பேக்கிங் திங்ஸ் வைக்கிறதுக்கான ரேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இத செட் பண்ணிட்டே இருக்கும்போது அக்கா கால் பண்ணிட்டு ஷாப்பிங் போலாம். போய் ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஓகே. நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. அவங்களுக்காக அங்க போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பால் மால் தான் போயிருந்தோம். அவங்களும் வந்ததுக்கப்புறம் உள்ள என்டர் ஆனோம். அங்க வந்து மோட்டர்லாம் ப்ரமோஷனுக்காக வச்சிருந்தாங்க. ஸோ அத அப்படியே கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு இருந்துட்டு, அடுத்து ஸ்லிப்பர் கடைக்கு போயிட்டோம். அங்க போய் ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் கீழ இதுவரைக்கும் போனதே இல்லையே. கீழ போலான்னு பார்த்தா, அங்க கியூட்டா ஒரு கடை இருந்துச்சு. கொக்கோமெலன் தீம்ல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அங்க நெறைய கிட்ஸ்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ நாங்க சும்மா நின்னு பார்த்துட்டு மட்டும் இருந்தோம். உள்ள கொக்கோமலன் தீம்ல பஸ்லாம் வச்சிருந்தாங்க. தென் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பியாச்சு.